refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சார் மகேந்திர சிங் தோனிங்கிறவர் வருவாரா மாட்டாரா? எது வருவாரா மாட்டாராவா? டேய் இன்னும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாடா? ஏன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்ல தோணுது. ஏன் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் இதைத்தான் எதிர்பார்த்தார். அதாவது இப்போ கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அவர் ஏன் வரலை ஏன் விளாடலன்ற கேள்வியை அங்கங்கே எடுத்து வைக்கிறாங்க. பட் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு சிஎஸ்கேல நாங்கள் தோனியிலலாம் மேட்சே பார்க்க மாட்டோம், அவர் எங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி நிலைமையே வரலை. அதை எப்படி ரொம்ப சைலண்டாக தலைமை ஏற்படுத்தி வச்சிருக்காரு, என்ன பிளான் பண்ண போகிறான்றதை அந்த வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம ஐடியா வச்சுக்கோ. ஐ ஃப்ரம் பாலா. ஸோ நம்மளுடைய சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி வந்து இந்த டீமுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லலாம். அந்த டீமுடைய மிகப்பெரிய ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த டீமுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கவசம்னு சொல்லலாம். அந்த டீமுடைய போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பற்றி ஒரு லிஸ்ட்டே போடலாம். சிஎஸ்கேவில் மட்டும் கிடையாது, கிரிக்கெட்லேயே வந்துட்டு அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஒருவர் அந்த டீம்லேருந்து இனிமேல் நான் விளாட மாட்டேன் அப்படிங்கிறத டேரெக்டாக சொன்னார் அப்படின்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? என்னடா அது தோனியே வரலையா, அப்புறம் நம்ம எதுக்கு பார்த்துட்டு அப்படின்னு. பட் ஆனால் அந்த டிரான்சிஷன் பீரியட் மாதிரி, அதாவது தம்மு ரொம்ப உடம்புக்கு நல்ல ஏதாவது விஷயம் தம்பி உடனே அதை விட்டுரு அப்படின்னு தலைவர் சொன்னாலும் கூட உடனேலாம் விட முடியாது தலைவரை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும், கம்முன்னு இப்படி போய் உக்காருங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறதுல அந்த மாதிரி தான் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் கூட நம்மளோட மகேந்திர சிங் தோனி அவர்களை வந்து உடனேலாம் நம்ம விட முடியாது. மக்களை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழக்கணும். அப்படி உடனே விட்டுட்டு போகாமல் மகேந்திர சிங் தோனி என்ன பண்ணுறாருன்னா, நான் ஸ்குவாடில் தான் இருக்கிறேன், இந்த வருஷம் நான் விளாட்றேன், நான் ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகலை அப்படிங்கிற ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்தாரு. மக்கள் எல்லாரும் மேட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ திடீர்னு ஃபஸ்ட்டு டேவே என்ன ஆகும் சொல்கிறது, ஆனால் இந்த சீசனுடைய இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேட்ச்சுக்கு நான் ஆட மாட்டேன், ஏன்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்கிறது. கொஞ்சம் மேட்ச்சுக்கு மட்டும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்போ மக்களுடைய மனதை முதல்ல இதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மொத்த சீசனுமே விளாட மாட்டேன் தம்பி, நீ இன்னுமா நம்பிக்கை இருக்கத அப்படிங்கிறது இப்போ தான் பொறுமையாக கிட்டத்தட்ட நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. பட் இதை பற்றி நம்ம வந்துட்டு இந்த இது ஆரம்பத்திலே வந்து ஒரு வீடியோவில் பேசும்போது நம்ம சொல்லிட்டோம். இல்லை மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு வந்து இந்த உடல்நல குறைவு அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் ஃபிட்னஸ் ஃப்ரீக், அவர்லாம் ஒன்று மண்ணாங்கட்டியும் கிடையாது. உங்களெல்லாம் வந்துட்டு எதுக்கு ப்ராக்டிஸ் செஷனில் எங்கேயும் ஓடிட்டு இருக்க போகிறா, அதையும் அவங்க வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. இல்லைங்க காலுக்கு மட்டும் பார்த்து, நகை விரலுக்கு மட்டும் பார்த்து, இதுக்கு மட்டும் பார்த்து அப்படிலாம் சொல்லலையில. ஸோ தோனி அவர்கள் வந்து பேசிக்கலி நம்மளை வந்து மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நான் டக் அவுட்டில் தான் இருப்பேன் எப்போயாவது ப்ராக்டிஸ் செஷனில் மட்டும், அப்புறம் மேட்ச் ஆரம்பிக்கிற டைமில் நான் அங்கேயும் இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த தோனி ஃபேக்டருங்கிறது லைட்டாக காணாமல் போகும்போது அந்த டைமில் உங்களுக்கு பெருசாலாம் வலிக்காது. அப்படியே அதை நீங்கள் கடந்து போயிடுவீங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்கணுமே தவிர இதில் அவர் வருத்தப்படுறதுக்கோ வந்துட்டு இதுக்கோ எதுவுமே விஷயமே கிடையாது இதில். ஸோ மகேந்திர சிங் தோனி இந்த சீசனில் விளாட மாட்டார், இதை இவர் முன்னாடியே முடிவெடுத்து விட்டார். இந்த இன்ஜுரி அது இதுங்கிறதெல்லாம் வந்து நம்மளை பழக்கிறதுக்காக. இப்போ நம்ம தோனி இருக்காருப்பா, அவர் ஒன்றும் ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகலையா அப்படின்னு நம்ம பழகி இந்த சீசன் ஃபுல்லாக அவர் விளாடாமே மேட்ச்லாம் பார்த்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த சீசன் ஒருவேளை அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாலோ இல்லை வந்துட்டு அதுக்கு தாண்டி வந்துட்டு பிளேயரானால் மட்டும் தான் இருக்க மாட்டேன், மற்றபடி டக் அவுட்லாம் வந்து உட்காருவேன்னு சொல்லும்போது சரி ஓகே, அப்போ போன சீசனுக்கு கிட்டத்தட்ட அது மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்ட்டு பழகிடுவோம். நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம சாம்பிள் இது கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ அந்த நம்பரை வச்சுக்கிட்டு போன வருஷம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம். அப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் வந்துட்டு போயிடுவாப்பில். ஸோ இதுதான் தலைவனுடைய பிளானு. ஸ்லோவாக கிராஜுவலாக வந்துட்டு கரெக்டான டைம் பார்த்து அப்படி அந்த டிரான்சிஷனுக்கு மக்களோட மைண்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு இவர் நடந்துக்கிறது தான் அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன கருத்துக்கள். Refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.